எவ்வளோ பெரிய ஜோசிக்காரராக இருந்தாலும் அவர்கிட்ட கொடுத்தாலும் சரி, சின்ன ஜோசிக்காரர் நேத்தான் ஜோசியம் கற்றுக்க நினச்சிருக்காரு, அவர்கிட்ட நீங்கள் ஜாதகத்தை கொடுத்தாலும் அவங்க முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது சந்திரன்றது சபலம். அப்போ அப்பா சபல புத்தியுடையவர், சஞ்சலம் மிக்கவர், ஊர் சுத்துறவர், வீட்டுக்கு அடங்காதவர். குரு செவ்வாய் சேர்ந்தா ஏதாச்சும் வழக்கு விட்டும், குடும்ப பிரச்சனை டிவோர்ஸ்க்கு போயிடும், இல்லாட்டினா ஏதாச்சும் ஒருத்தருக்கு உதவி செய்ய போய் அது ஜாமீன் போட்டு சூரிட்டி போட்டு அது வழக்காக மாறிடும். எந்த கிரகங்கள், நான் திருப்பி சொல்றதுங்க, எந்த கிரகம் உங்களுக்கு பாசிட்டிவ் நீங்க நினைக்கிறீங்களோ அதனுடைய நெகட்டிவா நீங்க உங்களால தொடாம நகரவே இல்லை. யோகம்ன்ற வார்த்தையை ஃபர்ஸ்ட் நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். யோகம்ன்றத நீங்க வந்து ஃபார்ச்சூன் அப்படின்ற வார்த்தை, அதிர்ஷ்டம்ன்ற வார்த்தை மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது தப்பு. ஸோ தொடர்ந்து ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்கலாம். இப்போது கிரகங்கள் சேருவதனால வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்ன, தீமைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா, அதே கிரகங்கள் நன்மையும் செய்யுது இல்லைங்களா. ஸோ இது ரெண்டுமே எப்படி ஹேண்டில் பண்ணுறது சார்? ஓகே, அதாவதுங்க ஜோசியத்தில் பலன் சொல்கிறதுக்கு மொத்தம் 2 மெத்தடு தான் இருக்குங்க. ரெண்டு விஷயம் தான் எல்லா ஜோசிக்காரங்களும் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஒரு பெரிய ஜோசிக்கார்கிட்ட எவ்வளோ பெரிய ஜோசிக்காரராக இருந்தாலும் அவர்கிட்ட கொடுத்தாலும் சரி, சின்ன ஜோசிக்காரர் நேத்தான் ஜோசியம் கற்றுக்க நினச்சிருக்காரு, அவர்கிட்ட நீங்கள் ஜாதகத்தை கொடுத்தாலும் அவங்க முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த லக்னத்தெல்லாம் பார்ப்பாங்க. அதெல்லாம் வேறு, இந்த கிரகங்கள் எங்கெல்லாம் சேர்ந்துருக்குன்றதை பார்ப்பாங்க. ஏன்னா அதில் தான் புதிய பலன்களை எடுக்க முடியும். அதை தான் யோக பலம்னு சொல்கிறாங்க. அப்போ பொதுவாக கிரகங்கள் சேர்ந்துருக்கிறது, பெரிய ஜோசிக்காரங்களுக்குள்ளே பேசும்போது என்ன பேசுவாங்க, என்னென்ன கிரகம் சேர்ந்துருக்குது, சூரியன் சந்திரன் இருக்கா அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள அந்த கிரக சேர்க்கைகளையே பெருசாக பேசிக்குவாங்க. காரணம் என்னன்னா, அந்த கிரக சேர்க்கைகள் தான் ஒரு புதிய கலர் காம்பினேஷன் மாதிரி. நம்ம இப்போ ஹார்ட்வேரில் போய் கலர் பெயிண்ட் வாங்குறோம்னா வெள்ளை கலர் டப்பாவை தூக்கி வச்சு அதில் மல்டி கலரை மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு கலர், புது கலர் கொடுக்குற மாதிரி இந்த கிரகங்கள் சேர்ந்து ஒரு புது வாழ்க்கை கொடுக்குது. அப்போ இந்த கிரகங்கள் சேருவது தான் ஒரு மனிதனுடைய யூனிக்னஸ். அப்போ 2 டைப்பாக கிரகங்களை பிரிக்கலாம். ஒன்று கிரகங்களுடைய சுயபலம். அப்போ ஜாதகத்தில் அது எங்கே பிளேஸ்மெண்ட் ஆகிருக்குது, அதனுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறத வச்சு ஒரு பலம். அது ஜாதகரை பற்றிய தகவல். அதுக்கப்புறம் கிரகங்களுடைய காம்பினேஷன், இது ஜாதகரை சுற்றி இந்த சமூகம் அமைந்திருக்கக்கூடிய தகவல். அப்போ ஜாதகர் எப்படிப்பட்டவர்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு சமூகம் எப்படி இருக்கோ அதான ஜாதகர். அப்போ ஒரு மனிதன் என்பவன் சமூக விலங்கு, அவ்வளோதான். அப்போ சமூகம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவன் வாழ்வான்றப்ப இப்போ சொசைட்டி இவனை சுற்றி எப்படி இருக்கும், இவங்க அம்மா எப்படி இருப்பாங்க, அப்பா எப்படி இருப்பாங்க, மாமா எப்படி இருப்பாங்க அப்படின்னு இவனை சுற்றி இருக்கக்கூடிய கிரகங்கள், இவனை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள், அடுத்து இவனுடைய இந்த அமைஞ்சிருக்கக்கூடிய சூழல்கள், இது எல்லாத்தையுமே கிரக இணைவுகள் தான் சொல்லுது. அப்போ கிரக இணைவுகள் அப்படிங்கிறதுல நீங்கள் லாஜிக்காக புரிஞ்சுக்கணும்னா கிரக காரங்களை எடுத்துக்கலாம். கிரக காரங்கள்னா உதாரணத்துக்கு இப்போ சூரியன் அப்படின்னா தந்தை. அப்போ ஒரு ஜாதகத்தை திறக்கிறோம், சூரியனும் புதனும் சேர்ந்துருக்குது அப்படின்னா சூரியன் என்பவர் தந்தை. தந்தையுடைய குணம் புத்திசாலித்தனம். காரணம்னா அந்த புதனுடைய குணம் தந்தைக்கு வந்துடுது. அப்போ ரொம்ப ஷார்ப்பானவராக இருப்பார், எப்பயுமே டிஷர்ட் போட்டுக்கிட்டு காலர் பட்டன்லாம் போட்டு இன் பண்ணிட்டு நிற்பார் அப்பா. ஏன்னா அவர் இளமையாக இருப்பார். 60 வயசு ஆகும். இந்த மிலிட்ரிக்காரங்க போலீஸ்காரங்களாம் பார்த்தீங்கன்னா டிஷர்ட் போட்டு இன் பண்ணிருப்பாங்க, அது மாதிரி இருப்பார் அவங்க அப்பா. காரணம்னா சூரியன் புதன் சேர்ந்தால் அந்த குணம் வரும். தன்னை இளமையாகவோ பொலிவாகவோ காட்டிக்குவார். அப்போ ரொம்ப இளமை பொங்க பேசுவார், ஜாலியாக பேசுவார், அப்பப்போ கிண்டல் அடிக்கிறது, கலாட்டா பண்ணுறது பண்ணுவார் அப்பா. இதெல்லாம் என்ன, புதனுடைய குணம் அப்பாவுக்கு வந்துடுது. அடுத்து புதன் என்பது சகோதரி மற்றும் மகள்னு சொல்கிறோம். அப்போ சகோதரியும் மகளும் ஆளுமை மிக்கவர்களாக இருப்பாங்க. காரணம் சூரியனுடைய காம்பினேஷன். அப்போ இது மாதிரி ஒவ்வொரு கிரகங்களையும் கொண்டு இன்னொரு கிரகத்தோடு சேர்த்து புதுசாக பலன்களை நம்ம கிரியேட் பண்ணணும். அப்போ இது என்னன்னா, நம்மளுக்கு இதுக்கு முன்னால் ஒவ்வொரு கேரக்டர் நம்மளுக்கு தெரியணும். இப்போ ஒன்றுமே தெரியாதவனை உட்கார வச்சுட்டு திரைக்கதை வசனம் எழுத சொன்னால் நமக்கு ஒன்றும் தெரியாது. உங்களுக்கு நிறைய காம்பினேஷன் தெரியணும். அதனால என்ன சொல்கிறேன்னா, ஜோசியத்தில் நான் என்னுடைய கிளாஸில் உட்கார வச்சுட்டு நிறைய கதையாக சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு என்ன கிளைண்ட் வந்திருக்காங்க, நாளைக்கு என்ன கிளைண்ட் வந்திருக்காங்க, புதுசாக ஏதாச்சும் ஒரு கதை இருந்தால் சொல்கிறது. இப்படி சொல்லத்தான் அவங்களுக்கு என்ன ஆகும்னா புரியும், நிறைய காம்பினேஷன் புரியும். அப்போ நிறைய காம்பினேஷன் புரிய நிறைய கதைகள் சொல்லணும். கதைகளே இல்லாமல் காம்பினேஷன் புரிய முடியாது. அப்போ ஒரு கிரகமும் இன்னொரு கிரகமும் சேர்றப்ப, அப்போ ஒரு கிரகம் இன்னொரு கிரகம் சேருது. ஒரே கட்டத்தில் 5 கிரகம் இருக்குனாலும் ஒரு கிரகம் மீதி 4 கிரகத்தோடு சேர்ந்து ஒரு புதுமையை கொடுக்கும். இதுமாதிரி ஒவ்வொரு கிரகங்களும் சேரும். அப்போ என்னன்னா, சூரியனை தனியாக எடுத்துக்கணும். சூரியனுடன் சேர்ந்த கிரகம் அப்படின்னா, ஒரே கட்டத்தில் சேர்ந்த கிரகம் அப்படின்னா சூரியனுடன் சந்திரன் சேர்ந்திருந்தா, சந்திரனுங்கிறது தாய். அப்போ அம்மா பலமாயிட்டாங்க. அப்போ அம்மா பலமானாங்கன்னா குடும்பத்தில் அப்பாவுக்கு பொறுப்புகள் குறைஞ்சிருது. அப்பா சந்திரன்றது சபலம். அப்போ அப்பா சபல புத்தியுடையவர், சஞ்சலம் மிக்கவர், ஊர் சுத்துறவர், வீட்டுக்கு அடங்காதவர்ன்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் அம்மா பொறுப்பானவங்க, பொறுப்பிட செய்வாங்க, தந்தையுடைய அன்பு இல்லை, குடும்பத்தை சுயமாக சம்பாதிக்கிறாங்க, சமூகத்தில் நிறைய போராட்டங்களை சந்திக்கிறாங்கன்னு சொல்லலாம். இதே சூரியன் புதனோட சேர்ந்து நம்ம சொன்ன மாதிரி அந்த இளமை குணம். சூரியன் சுக்கிரனோட சேர்ந்துருந்துச்சுன்னா ஜாதகருடைய அப்பா ரொம்ப வசீகரமாகவும், தன்னை இப்போ சின்ன பசங்களை மாதிரியும், ஒரு காதல் இளவரசன் மாதிரியும், தன்னை செல்வ செழிப்பானவர் மாதிரியும் காட்டிக்குவார். அதே சுக்கிரன்றது மனைவி இல்லையா,
அப்போ என்ன செய்யணும், ஜாதகருடைய மனைவி ரொம்ப ஆளுமையாக இருப்பாங்க, வீட்டில் இவங்க தான் டாமினண்ட்டாக இருப்பாங்க, இவங்க தான். அப்போ சுக்கிரன் சூரியன் சேர்ந்தவங்களுடைய குடும்பத்தில் போய் பாருங்க, அவங்க ஒய்ஃபு தான் அவங்க குடும்பத்தில் எல்லா பொறுப்பையும் எடுத்துக்குவாங்க. அப்போ என்னன்னா இது காம்பினேஷன் தான். அடுத்து இந்த சூரியனும் செவ்வாயும் சேரும் பொழுது ஜாதகருடைய அப்பாவுக்கு எப்பயுமே ஏதாச்சும் ஒரு உடம்பு தொந்தரவு, நோய் நொடிகள், கடனில் மாட்டிக்குவார். ஜாதகருடைய சகோதரன் வந்து கொஞ்சம் ஆளுமையாக இருப்பார், அரசு உத்தியோகம் பார்ப்பார். ஜாதகர் வந்து பெண்ணாக இருந்தால் கணவர் வந்து ரொம்ப ஆளுமையானவராக இருப்பார். அடுத்து சூரியனும் குருவும் சேரும் பொழுது ஜாதகர் வந்து எப்பவுமே ஒரு ஒரு ஆளுமை பண்போடு இருப்பார். ஜாதகருடைய தந்தை வந்து ஊருக்குள்ள கௌரவமானவராக இருப்பார். ஏன்னா சூரியனை தூக்கி குருவுக்கும், குருவை தூக்கி சூரியனுக்கும் போகிறோம். அடுத்து சூரியனும் சனியும் சேர்ந்துச்சுன்னா ஜாதகருடைய அப்பா வந்து எப்பயுமே சோசியல் சர்வீஸ் பற்றியே சிந்திக்கிறது, சம்பாதிக்கிறத பற்றியே சிந்திக்கிறது இருப்பார். ஜாதகர் வந்து அரசு தொழில், பூர்வீக தொழில், சொந்த தொழில் வழியாக வருமானத்தை ஈட்டுவார். அப்போ என்னன்னா சூரியனை இப்படி காம்பினேஷன் பண்ணுறோம். இது சந்திரனே இதே மாதிரி மல்டிபிளாக காம்பினேஷன். ஓகே, இந்த மாதிரி காம்பினேஷன் சொல்றீங்க இல்லைங்களா? இப்போ சூரியனோட புதன் காம்பினேஷன்னா இப்படி சொல்றீங்க, புதனோட சூரியன் அப்படின்னா மாறுமா? ரெண்டுமே. இப்போ புதனோட சூரியன், இப்போ சூரியனோட புதன் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. சூரியனோட புதன்கிறப்ப அப்பா பற்றி பேச போகிறோம், புதனோட சூரியன்றப்ப வந்து சகோதரியை பற்றி பேச போகிறோம். ரெண்டு காம்பினேஷன் ஒன்னே தான் கொடுக்குது. யாரை பற்றி யாரை எங்கள் சப்ஜெக்டாக வச்சுக்கிறோம், யாரை வந்து கேரக்டராக வச்சுக்கிறோன்றதான் மேட்டர். அப்போ அப்படி மாறி மாறி போட்டு புரிஞ்சுக்க வேண்டியதான். இதில் இது மாதிரி எல்லா கிரகத்தையும் சேர்த்து சொல்லணும். இந்த மாதிரி எத்தனை காம்பினேஷன் இதில் வந்து 9 கிரகங்களே 9 கிரகத்தோட சேர்த்துக்க வேண்டியதான். சரிங்களா? அப்படி சேர்த்து சொல்லலாம். இது வந்து என்னன்னா இது பொதுவாக ஒரு கேரக்டர் தூக்கி இன்னொரு கேரக்டரோட மிங்கிள் பண்ணி சொல்றது. அது இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸில், அனுபவத்தில் நிறைய இணைவுகள் இருக்கும். இப்போ சூரியனும் குருவும் சேர்த்தோம் இல்லைங்களா? அப்போ சூரியனும் குருவும் சேர்த்தவங்க யாருனாலும் சரிங்க. இப்போ சூரியன்லேருந்து 1, 5, 7, 9வது ராசியில் குரு இருந்தால் இது வந்து சிவராஜ யோகம்னு சொல்கிறாங்க. குருவும் சூரியனும் சேர்ந்து சிவராஜ யோகம்னு சொல்கிறாங்க. சிவராஜ யோகம்னே இவங்க பெஸ்ட்டுன்னு நினச்சிக்குவாங்க. யாருக்கெல்லாம் சூரியன் குரு சேர்ந்துருக்கோ அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும். அவங்க குடும்பத்தில் யாராச்சும் கேட்டீங்கன்னா ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்து போயிருப்பாங்க. அவங்க அப்பா இறந்துருப்பாரு, அவங்க தாத்தா இறந்துருப்பாரு. கேட்டிங்கன்னா ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்துருப்பாரு. இல்லைனா ஜாண்டிஸ் வரும் இவங்க குடும்பத்தில் யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு. அப்போ இயற்கையாகவே இந்த பிரச்சனைகள் வந்துடும். அப்போ இந்த காம்பினேஷன் வந்து எக்ஸ்பீரியன்ஸில் தான் வரும். அப்போ இப்போ இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன். இப்போ குரு செவ்வாய் சேர்ந்தால் வழக்குன்னு நம்ம பழைய வீடியோக்குள்ளே பேசுகிறோம். குரு செவ்வாய் சேர்ந்தால் ஏதாச்சும் வழக்கு விட்றோம். குடும்ப பிரச்சனைனா டிவோர்ஸ்க்கு போயிடும். இல்லாட்டினா ஏதாச்சும் ஒருத்தருக்கு உதவி செய்ய போய் அது ஜாமீன் போட்டு சூரிட்டி போட்டு அது வழக்காக மாறிடும். எப்படி ஒரு வழக்கை கொண்டு போய் விட்டுரும். நிறைய பேர் வழக்காடு பண்ணுறதுக்கு போகக்கூடிய வக்கீல்களுடைய ஜாதத்தில் குருச்செவ்வாய் இருக்கும். அப்போ கோர்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு குருச்செவ்வாய் இணைவு வேணும். அவர் வந்து குற்றவாளியாகவும் போகலாம், வாதாடுபவராகவும் போகலாம், பிரதிவாதியாகவும் போகலாம், வாதியாகவும் போகலான்ற மாதிரி எப்படி வேணாலும் கூப்பிட்டு போயிடும் கோர்ட்டுக்கு. அப்போ குருச்சந்திரன் சேர்ந்துருக்கவங்களுக்கு சின்ன வயசுல வெளியூரில் வளர்றது, உடம்பு குண்டாகிறது, தாழ்வு மனப்பான்மையோட மாட்டிக்கிறது இருக்கும். குரு ராகு சேர்றவங்க மேக்ஸிமம் இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி போகிறாங்க இல்லைங்களா, அரபு கண்ட்ரிஸ், இவங்க எல்லாத்துக்குமே குரு ராகு இருக்கும். ஏன்னா குரு ராகு சேர்ந்தால் முஸ்லீம் நாடுகளில் வாழ்றது, முஸ்லீம் ஃப்ரெண்டோட வாழ்றது வந்துடும். குரு கேது இருக்கிறவங்க ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் இருப்பாங்க. சனி கேது சேர்ந்துச்சுன்னா வீட்டில் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க யாராச்சும் இருப்பாங்க. கணேஷ், கணபதி, விக்னேஷ்ன்ற பேர் இருக்கவங்க சனி கேது சேர்ந்தவங்க தான். இந்த மாதிரி பேர் இருக்கும். இது மாதிரி நிறைய காம்பினேஷன் இருந்துகிட்டே இருக்கும். இந்த காம்பினேஷனை வச்சுட்டு இது ஒரு முக்கிய பலனாக எடுத்துகிட்டு சொல்லலாம். ஆனால் இது வந்து இதுக்கு முன்னால் நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்தான பலம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, காம்பினேஷனுக்கு முன்னால் அந்த கிரகங்கள் எங்கே பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு, அந்த கிரகங்களோட பொசிஷன் என்ன, இதெல்லாம் வச்சுட்டு பலன் சொல்லிட்டு இதையும் சேர்த்து சொல்லும்போது இது ஒரு முழுமை பெறும். இப்போ பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா, இப்போ வந்து இந்த கிரக சேர்க்கை எல்லாமே வந்து இப்போ ராகு கேதுக்குள்ள இருக்கு அப்படிங்கும்பொழுது அது பிரச்சனைகள். இதை வந்து ஒரு ஜோசிக்காரங்க காலசர்ப்ப தோஷம் அப்படின்னு சொல்றாங்க, ஒரு சிலர் காலசர்ப்ப யோகம்னு சொல்றாங்க. லக்னமும் உள்ள வந்துட்டு அனந்த கால சர்ப்பதோஷம்னு சொல்றாங்க. இப்போ கால சர்ப்பதோஷம் 35 வயசு வரைக்கும் தான் பிரச்சனை. லக்னம் உள்ள வந்துச்சுன்னா அனந்த காலம், எல்லை இல்லாத காலம் வரைக்கும் சர்ப்பதோஷம் சொல்லி குழப்பி விட்டுறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இது வந்து என்னன்னா சில முறைகள் என்ன செய்யறாங்கன்னா, ராகு அச்சுக்கு ஒரு கிரகம் மட்டும் வெளியே இருந்தால் அந்த கிரகம் முக்கியமானதுன்னு சொல்றாங்க. எல்லா கிரகமும் ஒரு பக்கம் மாட்டிச்சுன்னா வாழ்க்கையில் ஆரம்பத்தில் போராட்டம், பிற்காலத்தில் நல்லா இருக்குங்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இது வந்து கிரக மாளிகை யோகத்தில் கொண்டு வந்தலாம். ஏன்னா எல்லா கிரகமும் ஒரு பக்கம் வரிசையாக வந்துச்சுன்னா கிரக மாளிகை வரிசையாக கிரகங்கள் மாலை கொடுத்த மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா எப்படி இருந்தாலும் இந்த இடத்து பக்கம் நிற்கும், இல்லைன்னா மொத்தமாக போய் நிற்கணும். எப்படி இருந்தாலும் வரிசையாக சீக்வன்ஸ் ஆகிடுது இல்லைங்களா, அது வந்து ஒரு பாசிட்டிவாக கொடுக்குன்னு சொல்லலாமே தவிர. ஆனால் எந்த கிரகங்கள், நான் திருப்பி சொல்கிறதுங்க, எந்த கிரகம் உங்களுக்கு பாசிட்டிவ் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதனுடைய நெகட்டிவாக நீங்கள் உங்களால் தொடாமல் நகரவே முடியாது. நான் அடிக்கடி சொல்கிறது தான். இப்போ வந்து ஒரு ஃப்ளைட்டில் உங்களுக்கு பிரச்சனை வருது, எப்போ பார்த்தாலும் ஃப்ளைட்டை பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஒரு ஃப்ளைட் வாங்கியிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ ஃப்ளைட் வாங்கினா ஃப்ளைட்டை பற்றி யோசிச்சு தானே அவனுக்கு பிரச்சனை வரத்தானே செய்யலைங்களா. அப்போ எதை நாம் அடைகிறோமோ அது வழியே தொந்தரவும் அடைவோம். அந்த அடிப்படையில் எந்த கிரகம் பவர்ஃபுல்லாச்சுனாலும் அதனுடைய நெகட்டிவ் வரும். அதனால் வந்து கிரக இணைவுகள் ஒரு பக்கமாக பவரை கொடுத்தாலும் அதனுடைய நெகட்டிவை நிறையவே கொடுக்குது. இந்த கிரக இணைவுகளை வச்சு நம்ம என்ன சொல்லலாம்னா, இவருடைய யூனிக்னஸை சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு தொழிலே சொல்லலாம். இப்போ ஒரு ஜாதத்தில் சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்துச்சுன்னா டெக்ஸ்டைல் பண்ணுவீங்க. இப்போ ஈரோடு பெல்ட்டு, இந்த திருப்பூர் பெல்ட்லாம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் சந்திரன் யாருக்கெல்லாம் சேர்ந்துருக்கோ ஒரே கடத்தில் சேரலாம், அல்லது சந்திரன்லேருந்து ஒன்னஞ்சும் போல சுக்கிரன் இருக்கலாம். இப்படி இருந்தாலும் டெக்ஸ்டைலுக்கு ஈஸியாக போயிடலாம், இல்லைனா வீடு கட்டக்கூடிய தொழிலுக்கு போயிடலாம், இல்லைனா டீச்சர் வேலைக்கு போயிடலாம். இது மாதிரி கிரக இணைவுகளை வச்சு சந்திரன் செவ்வாய் இருந்துச்சுன்னா உணவு, மருத்துவம், போக்குவரத்து இதுக்குள்ளே போயிடலாம்.
சூரியனும் சனியும் சேர்ந்துச்சுன்னா ஒரு வேலையை உருப்படியாக செய்ய மாட்டாங்க. குருவும் சுக்கரனும் சேர்ந்துச்சுன்னா அவங்களும் ஒரு வேலையை உருப்படியாக செய்ய மாட்டாங்க. இது மாதிரி காம்பினேஷனில் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த காம்பினேஷன் இப்போ வந்து நான் வேகமாக சொல்லிகிட்டே இருக்கேன் இல்லைங்களா, இதெல்லாம் வந்து நிதானமாக உட்காந்து ஒவ்வொரு ஜாதத்திலும் அப்ளை பண்ணாங்கன்னா பார்க்குறவங்க ஈஸியாக புரியும். இப்போ கிரக சேர்க்கை எல்லாம் வந்து இப்போ வருஷம் வருஷம் கிரக சேர்க்கைகள் நடக்குது இல்லை, அதுவும் இதுவும் ஏதாச்சும் கிளாஷஸ் அப்படி ஆகுறது இல்லைங்க. ஆனால் வந்து ஜோசி நூல்கள் சொல்லுது, என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ என் ஜாதத்தில் வந்து குரு ராகு சேர்ந்துருக்கு. இந்த குரு ராகுனுடைய தன்மைகள் என்ன இருக்குன்றது, இப்போ ஒரு உதாரணத்துக்கு குரு ராகுனா பயந்தாங்குழி, ஆனால் அமானுஷிய நம்பிக்கைகள் இருக்கும், பேய் மேலே இந்த சாத்தான்கள் மேலே நம்பிக்கை இருக்கும், ஊரில் கோயில் பூசாரி வேலை பார்ப்பாங்க, அந்த குடும்பத்தை தான் இவர் பிறப்பாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது, இது இருக்கும் வச்சுங்களேன், அந்த விதி இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ கோச்சாரத்தில் குரு ராகும் சேருன்னு வச்சுங்களேன், அந்த டயத்தில் தான் இவருக்கு அந்த விஷயமே நடக்கும்னு சொல்லி பழைய நூல்கள் போடுது. ஆனால் அப்படி இல்லாமல் இந்த குரு ராகு மேலே எந்த கிரகங்கள் ஏறி போனாலும் அது செய்ய தான் செய்யுது. அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் சில இடங்கள் ஒத்து போனாலும் எல்லா இடத்துலையும் அது ஒத்து போகலை அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஜாதத்தில் கூடிய காம்பினேஷன் மாதிரியே கோச்சாரத்தில் ஒரு காம்பினேஷன் வரும்போது ரெண்டு அந்த விஷயங்கள் அது உங்களுக்கு நடக்கும்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம், இப்போ புதன் வக்ரமானா நீர் ஆபத்துகள் வரும்னு சொல்கிறோம். அப்போ புதன் வக்ரமாக இருக்குது, புதன் பரிவர்த்தனையாக, புதன் விளிம்பாக இருக்குது, அப்படின்னா தான் நீர் ஆபத்துகளே வரும். வெள்ளம், நிலச்சரிவு, இது மாதிரி விஷயங்கள் வரதுக்கெல்லாம், சுனாமி வரதுக்கெல்லாம் அந்த புதன் வக்ரமும் புதன் பரிவர்த்தனையும் அன்னைக்கு இருக்கணும். அப்போ அது யாருக்கு வருது, அதில் போய் மாட்டிக்கிறவங்களுக்கும் புதன் பரிவர்த்தனை இருக்கும். அப்போ என்னன்னா இவங்க தான் போய் அதுக்குள்ளே மாட்டிக்குவாங்க, மீதி யாரும் மாட்ட மாட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டு. அப்போ என்னன்னா காலமும் சரியா இருக்கணும், இவனுடைய ஜாதகமும் சரியா இருக்கணும், கோச்சாரமும் சரியா இருப்ப அடிக்குதுன்ற மாதிரி புரிஞ்சுக்கணும். நல்லதும் அதே மாதிரி தான், கெட்டதும் அதே மாதிரி. ஸோ இப்போ கிரக சேர்க்கை, யோகம், இதெல்லாமே பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா. யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஜாதகத்தில் இருக்கு அப்படின்னா எல்லாருமே வந்து சந்தோஷம் தான் படுவாங்க. ஸோ யோகமே வந்து தீமைகளும் செய்யும் அப்படிங்கும் பொழுது இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணல? யோகம்ன்ற வார்த்தையை ஃபர்ஸ்ட் நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். யோகம்ன்றத நீங்க வந்து ஃபார்ச்சூன் அப்படின்ற வார்த்தை, அதிர்ஷ்டம்ன்ற வார்த்தை மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது தப்பு. ஜோசியத்தில் அது எங்கேயுமே அப்படி சொல்லப்படலை. யோகம்ன்றது இணைவுன்றது தான் யோகம்னு சொல்றாங்க. சமஸ்கிருதத்தில் யோகம்னா இணைவு. அப்போ கிராமங்களில் சொல்லுவாங்க, என்னடா யோகமாகவே சுற்றிடுறீங்க, 2 பேர் யோகம் ஆகிட்டீங்களான்னு கேட்பாங்க, இது காரணம் சேர்ந்துட்டீங்களான்னு கேட்குறது. அப்போ யோகம்னா இணையிறது. அப்போ இணைவு தான் யோகம்ன்ற வார்த்தையில் இப்போ சொல்லி வச்சுக்கிறாங்க. இது வந்து சந்திராதி யோகம், சூர்யாதி யோகம்னு சொல்லிட்டு சூரியன் சந்திரன் யோகங்களே வந்து மொத்தம் ஒரு 1400 யோகம் இருக்குது. அப்புறமா வந்து பெரிய பெரிய கிரகங்களுக்கு இந்த புருஷ யோகங்கள் அப்படின்னு சொல்லி பஞ்சமகா புருஷ யோகங்கள்னு ஒரு 5 யோகங்கள் இருக்குது, 5 கிரகங்களுக்கு. மீதி நிறைய யோகங்கள் கிரக இணைவுகள். அப்போ என்னன்னா பொதுவாக நீங்கள் பார்க்க வேண்டியது, இப்போ சந்திரன் இருக்குது, சூரியன் இருக்குது, புதன் சுக்கிரன் எல்லாம் இருக்குது. பூமி எங்கே இருக்குது? பூமி எங்கேயுமே காட்டப்படலை. காரணம்னா பூமியில தான் பார்க்குறோம். ஆனால் பூமி தன்னைத்தானே சுற்றும் பொழுது பூமிக்கினுடைய நிலையை நம்ம லக்னமும் பிரிக்கிறோம். அப்போ பூமியுடைய ஸ்டேட்டஸ் வந்து அதனால தான் லக்னத்திலேருந்து லக்ன கேந்திரம், லக்னத்திலேருந்து திரிகோணம், லக்னத்திலேருந்து இத்தனை, லக்னத்திலேருந்து அத்தனைன்னு சொல்கிறது காரணம் பூமியிலேருந்து இத்தனைன்ற மாதிரி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ எப்படி நம்ம சனி சந்திரன் இணைஞ்சிருக்குன்னு சொல்கிறோமோ, அவன் பூமி சந்திரன் இணைஞ்சிருக்கு, பூமி சுக்கிரன் இணைஞ்சிருக்குன்ற வார்த்தை தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. அப்போ பூமியோட சேர்ந்த கிரக இணைவுகள், லக்னத்திலேருந்து எண்ணக்கூடிய கிரக இணைவுகள் ஒரு 800 கிரக இணைவுகள் இருக்குது. எல்லா கிரக இணைவுகளும் லக்ன கேந்திரம் 1, 4, 7, 10 எந்த கிரகம் இருந்தாலும் அதுக்கு பவருங்கிறாங்க. திரிகோண பலம்னு சொல்கிறாங்க, கோண பலம்னு சொல்கிறாங்க, அது 1 9 தான் பலம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த அபோக்லிபம், பணபுரம், இது மாதிரி விஷயத்துலையும் பலம் யோகங்கள் சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து என்னென்னா ஒரு காம்பினேஷனுக்கு வச்ச பேர் தான். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, சிவராஜ யோகம்னு சொல்கிறோம். சிவராஜன்னா சிவம்னா வந்து சூரியன், ராஜனா குரு, சூரியனும் குருவும் சேர்ந்துருச்சுன்னா சிவராஜ யோகம். அப்போ சிவராஜ யோகம்னா அது நல்லது செய்யணும்னு அவசியம் இல்லை, பெரிய தீமைகளை செய்யும், நிறைய கொடுமைகளை செய்யும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அந்த மாதிரி வேற ஏதாச்சும் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கா? நம்ம கஜகேசரி யோகம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. கஜகேசரி யோகம்னா குருச்சந்திரனுடைய கேந்திர இணைவுகள் தான். கஜகேசரி யோகம் வந்து ஒரு மனிதன் வந்து ஒரு பெரிய போர்க்களத்தில் நடுவில் ஒரு சேனாதிபதினா நிற்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் யாரெல்லாம் குருச்சந்திரன் சேர்ந்துருக்கோ அவன்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா பாவப்பட்ட ஆளாக இருப்பான், அப்பா இல்லாமல் இருப்பான், அம்மா மட்டும் தான் வளர்த்துருப்பாங்க, சிங்கிள் சைல்டுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அவங்களோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா குருச்சந்திரன் நினைவு இருக்கும். தாத்தா பாட்டி வீட்டிலே வளர்ந்துருப்பான், அப்பா அம்மா இருந்திருப்பாங்க, சரிங்களா. ஸோ இந்த யோகமெல்லாம் வந்து மணி அட்ராக்ஷனுக்குமே சொல்கிறாங்களே சார். அது சும்மாங்க, மணி அட்ராக்ஷனுக்கும் யோகத்துக்கும் தொடர்பே இல்லை. அப்போ இவங்க என்ன இப்போ சரியாக புரிஞ்சுக்கணும். இப்போ ஜோசியத்தில் எதை வெறும் காசு மட்டும் தான் ஜோசிக்காரன் வாங்கி கொடுப்பானா? அது மட்டும் இல்லாமல் இறைவன் வந்து எல்லாத்தையும் கொடுக்க மாட்டான், அந்த காசை மட்டும் தான் கொடுப்பாருன்ற மாதிரி. கோயிலுக்கு எதுக்கு போகணும்? கடன் அடைய போகணும். கோயிலுக்கு எதுக்கு போகணும்? நல்லா சம்பாதிக்க போகணும். கோயிலுக்கு எதுக்கு போகணும்? நிறைய காசு வேணும். அப்போ கடவுள்னா காசு கொடுக்குற ஆளை நோட் அடிக்கிற மிஷினாக வச்சுக்கிறாருன்ற மாதிரி இவங்க வந்து தப்பாக வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. சமூகத்துக்கு சமூக பொறுப்பு இல்லாமல் செய்கிறாங்க. அப்போ ஒருவேளை நான் இப்போ யாருன்னு நான் சொல்லணும் அப்படின்னா, நான் இப்போ வந்து ஒருவேளை என்கிட்ட ஒரு 2000 டன்னு தங்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து சென்னையில் பாதி இது என் பேரில் இருக்குது. ட்ரெயின் ஒரு 5 ட்ரெயின் என் பேரில் ஓடுது, 20 ஃப்ளைட் என் பேரில் ஓடுது, 50 கப்பல் ஓடுதுன்னா நான் வந்து மணி அட்ராக்ஷனை பற்றி என்ன செய்யலாம்? பேசலாம். பேசுகிறவன்லாம் எப்படி இருக்கிறான்? ஓகேங்களா. நேற்று ஒருத்தர் பேசுகிறாரு, கண்ணாடி கழட்டி வைப்பதுக்கு எக்ஸசைஸ்ன்னு சொல்லிட்டு கண்ணாடி கழட்டி வச்சுட்டு எக்ஸசைஸ் செஞ்சு சொல்லி கொடுக்குறாரு இல்லைங்களா. அது மாதிரி இவங்க பாவம், அவங்களுக்கு எத்தனை ஜோசிக்காரங்களுடைய நிலைமை எனக்கு தெரியும்.
சரிங்களா? யாருக்கும் ஜோசியத்தில் பலன் யாரும் ஜாதகம் பார்க்க ஆள் வரலன்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு எதையாச்சும் ஒன்று எழுது, அதை செய் காசு வரும் அப்படிங்கிறாங்க. அவங்கள நேரடியாக எனக்கு தெரியும், ஒன்றும் இல்லாதவங்க தான் சுற்றிட்டு இருக்காங்க. அப்போ என்னன்னா எதையாச்சும் சொல்லி மக்களை குழப்பி விட்டு, காசு எதுனாலையும் வராதுங்க, சம்பாரிச்சாதான் காசு வரும். இன்னொரு விஷயம், உங்களுக்கு காசு வரணும், நீங்கள் எதை செய்யாருனாலும் காசு வரும். நான் ஏற்கனவே ஒரு 2-3 சேனலில் சொல்லிக்கிறேன். நான் வந்து ஒரு 7-8 மாதம் உட்காந்து யோசிச்சு பார்த்துருக்கேன். வீட்டில் வேலைக்கே போகாமல் சம்பாதிக்கவே இல்லாமல் இருந்தாலும் எனக்கு எப்படி வரும்னா, எனக்கு வர வேண்டிய காசு வந்துடுது. அப்போ எனக்கு இழுத்துட்டு வந்துடும் என்னுடைய விதின்றதுனால. நீங்கள் எதையுமே சிறப்பாக எதையுமே விதிக்கு நீங்கள் செஞ்சு தர தேவையில்லை. எலுமிச்சம் வைக்கிறது, அது வைக்கிறது, இது வைக்கிறது, பாக்கெட்டில் காசு போடுறது, நம்பர் எழுதுறது, அப்புறமா நம்பர் சொல்கிறது. நிறைய பேர் கண்ணாடி முன்னாலெலாம் பேச ட்ரைனிங் கொடுக்குறாங்க. கண்ணாடி முன்னால் நின்று நீ கோடீஸ்வரன் ஆகிட்ட, இந்த வாட்டர் மலர் மாதிரி பேசுகிறாங்க கண்ணாடி முன்னால் நின்றுக்கிட்டு. அது மாதிரிலாம் அப்படிலாம் எதுவுமே உண்மை இல்லை. எதுவுமே உண்மை இல்லை. காசுக்காக நீங்கள் எதெல்லாம் அப்போ எந்த அளவுக்கு நம்மளுக்கு சீப்பாக்கியிருக்காங்க பார்த்தீங்களா ஜோசிக்காரனுன்ற மாதிரி தான் காசுக்காக நம்மளை மென்டல் ஆக்கியிருக்கிறாங்கன்ற மாதிரி ஆக்கிட்டாங்க இல்லைங்களா? அதெல்லாம் எதுவுமே இல்லை. உங்களுக்கு விதி இருந்தால் காசு தன்னால் வரும். ஏன்னா நீங்கள் இந்த உலகம் எத்தனையோ கோடி வருஷம் ட்ராவல் ஆகி வந்திருக்கு. இந்த மேனிஃபெஸ்டேஷனுங்கிறது வந்து இப்போ தான் சொல்கிறாங்க இல்லைங்களா? எத்தனை நூற்றாண்டுகளாக நம்ம மக்கள் வாழ்ந்துருக்குறாங்க சரிங்களா? எவ்வளோ பெரிய கோயில்கள் கட்டிருக்காங்க, எவ்வளோ செல்வ வளத்தோடு வாழ்ந்துருக்குறாங்க. அவங்களாம் என்ன செஞ்சாங்க? எந்த ஒரு அட்ராக்ஷன் பண்ணல இல்லையா? மணி என்னத்தை அட்ராக்ஷன் பண்ணுறது? மணி அட்ராக்ஷன் அப்படின்னா நீங்கள் யார் சொல்கிறத கேட்கணும் அப்படின்னா டாடா பிர்லா சொல்கிறத கேட்கலாம் இல்லைங்களா? அவங்க சொல்கிற, ஏன்னா அவங்க தானே அட்ராக்ஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. அம்பானி சொல்கிறாருன்னா கேட்கலாம், அவங்க சொல்கிறது கேட்கலாம். ஒன்றுக்கும் இல்லாதவங்க உட்காந்துக்கிட்டு யூடியூப்பில் வாய்ப்பு கிடச்சுன்றவன் பேசுகிறான், நம்ம கேட்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ உன்னுடைய இப்போ இதெல்லாம் காட்டு, நீ எவ்வளோ டேக்ஸ் கட்டுறேன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க வேண்டியது இருக்கு இல்லைங்களா? அப்போ என்னன்னா ஒருத்தங்க சொட்டையாக இருக்கிறாரு, அவருக்கு மண்டையில் முடி முளைக்கிறதுக்கு கிளாஸ் எடுக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? அப்போ உனக்கே இன்னும் சரியாகலை. அப்போ இதெல்லாம் நம்பாதீங்க. காசை எந்த பக்கமும் இவங்களால ஈர்க்க முடியாது. உங்களுக்கு விதி இருந்துச்சுன்னா அதை ஈர்க்கணும்னு அவசியமே இல்லை. அப்போ எங்கள் தாத்தா அடிக்கடி சொல்லுவார், பலாப்பழத்துக்கு ஈ பிடிச்சி விட தேவையில்லை இல்லைங்களா? பலாப்பழம் பழிச்சுன்னா அதாவே ஈ வந்துடும் இல்லையா? நம்மளா ஈயை பிடிச்சி கொண்டு வந்து பலாப்பழத்து மேலே உட்கார வச்சு என்ன பண்ண போகிறோம்னா அது பறந்தான் போகுது. அப்போ உங்கள் ஜாதகத்தில் குரு சுக்கிரன் இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தனயோகம், அதிதனயோகம் சொல்கிறாங்க, மகாதனயோகம் சொல்கிறாங்க. குரு சனி சுக்கிரன் இந்த 3 இணைஞ்சிருந்தா மகாதனயோகம் சொல்கிறாங்க. இது வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய அமைப்பு. இது நீங்களே ஈர்க்கலாம், அதாவே ஈர்க்கும். இப்போ பணம் சம்பாதிக்கிறதுக்கு இப்படி தான் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. சென்னையில் பூந்தமல்லின்ற ஏரியாவில் ஒருத்தன் பெரிய காம்ப்ளெக்ஸ் கட்டி விட்ருக்கான் சரிங்களா? எப்படி ஒரு இந்த பக்கம் 20 வீடு, அந்த பக்கம் 20 வீடு இருக்கும். என்ன வேலை பார்க்குறான்னு பார்த்தா இன்னுமே பானிபூரி தான் வைக்கிறான் ஓகேங்களா? பானிபூரி பிரான்ச் பூந்தமல்லி ஃபுல்லாக அந்த ஆள் தான் வச்சுக்கிறான். ஒரு காலத்தில் பானிபூரி விற்க வந்தவன் அந்த ஊரில் பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டான் ஓகேங்களா? அவன் கஷ்டப்பட்டுருக்கான், அவனுக்கு விதி இருந்திருக்குது, அதனால அவன் ஆகிட்டான் ஓகேங்களா? அவன் எதையும் உட்காந்துக்கிட்டு நம்பர் எழுதலை, எதுவும் இப்போ பிரபஞ்சத்துக்கு நன்றி போடலை, நற்பவி சொல்லலை, எதுவுமே சொல்லலை. அவனுடைய வேலை செஞ்சுருக்கிறான், அவனுடைய விதி நடந்திருக்குது. ஒருவேளை இந்த மாதிரி டயத்தை வேஸ்ட் பண்ணணுன்னே உங்களுக்கு விதி இருந்திருக்கும் போல இருக்குது. எவனாச்சும் ஒரு ஜோசிக்காரன் சொல்லி டயத்தை வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்க வேண்டியதான். காசு என்பது உங்களுடைய சின்ன சின்ன செயல்களால் வராது. அப்படி வரதா இருந்தால் எல்லா கம்பெனியும் மூடிட வேண்டியதான் இல்லைங்களா? எல்லா கம்பெனியும் மூடிடலாம். அதே மாதிரி எல்லாமே எல்லாரும் ஒரே மாதிரி செய்ய முடியாது. இப்போ நான் நேற்று முந்தானத்தை பார்த்தேன், ஒரு பெட்டிக்குள்ளே ராணி தேனின்னு ஒன்று இருக்குமா. ராணி தேனி எங்கே போனாலும் 10 பேர் கூட ஒரு வேலையை போவாங்களாம், ஆண் தேனிகள் போவாங்களாம். சுற்றி இருக்கக்கூடிய வேலைக்கார தேனிகள் இருக்குமா. நம்மளுக்கு பார்க்குறதுக்கு தேனி ஒன்று தானே. அப்போ தேனிக்கு என்னென்ன வேலையும் தேனியினுடைய பிறப்பை வச்சு வருது இல்லையா? அது விதி வரும். அப்போ வேலைக்கார தேனி வந்து ராணி தேனி மாதிரி டிசைன் பண்ணிக்கிட்டு இருந்துச்சுன்னா என்ன உருப்படாமல் போயிடும்னு அர்த்தம் இல்லைங்களா? அது கூட்டத்துலேருந்து காலி பண்ணி அது 6 நாள் தான் உயிரோடு இருக்குமா. ராணி தேனி 3 வருஷம் உயிரோடு இருக்குமா சரிங்களா? அப்போ இதை பார்த்துட்டு புளியை பார்த்துட்டு பூனை சூடு போட்ட கதையை நீங்களும் உட்காந்துக்கிட்டு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு ஏதாச்சும் நம்பர் எழுதிக்கிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஜாதகத்தில் விதி இருந்தால் நீங்கள் எதை செஞ்சாலும் செய்யாட்டினாலும் காசு வந்துடும். ஜாதகத்தில் விதி இல்லைன்னா நீங்கள் தடவைனா கூட உங்களுக்கு ஒன்றும். அதனால தான் சொல்லுவாங்க எண்ணெய் தடவை ஒட்டினா கூட உருண்டா கூட ஒட்டுறமன்னு தான் ஒட்டுன்னு சொல்கிறதுக்கு அப்படி தான் காரணம். இது வந்து பாரதியார் ஆரம்பிச்சு, ஔவையார் ஆரம்பிச்சு, வள்ளுவர் ஆரம்பிச்சு எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. அப்போ பாலல்ல சொரியாவான்னு சொல்லிட்டு அதை என்ன கீழே ஊட்டி உதறினா கூட உங்கள் டப்பாவில் இருக்க பொருள் கீழே விழுகாது. இப்படி நிறுத்தி மூடி போட்டு வச்சா கூட கொட்டணும்னா மொத்தம் கொட்டிடுன்ற மாதிரி ஒரு ஔவையார் ஒரு இது சொல்லிக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு விதி இல்லாமல் வராது. எனவே வந்து இந்த கிரக இணைவுகள் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தில் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சம்பவங்களையும் உங்களுடைய வாழ்க்கையையும் விவரித்து சொல்வதற்கான உதவி பண்ணுமே தவிர இதை வச்சுக்கிட்டு இது ஒரு யோகம், இதை வச்சு அதை பண்ணுங்க. இப்போ நட்சத்திர தாரா குறியீடுகள்னு சொல்லிட்டு கீச்செயினில் போடுறான், சாவி குத்தில் போடுறான், என்னென்னமோ போடுறான். இப்போ லேட்டஸ்ட்டாக பொண்ணுங்க கருப்பாக கயிறை கட்டிட்டு சுற்றுதுங்க, காலில் கண்ணு மாதிரி இருக்குது, அதை போட்டால் காசு தெரில என்னத்தை ஈவிலை பிடிங்கிட்டு தான் வைக்கணும். பிளாஸ்டிக்கில் எப்படி ஈவில் கை இருக்கும் இல்லைங்களா? அப்போ இது மாதிரி எதையோ ஒன்று குழப்பிட்டு இருக்காங்க. அப்போ காசு வர்றது கடவுளுடைய வேலை இல்லை,
கடவுள் இதை விட பெரிய உன்னதமான வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு இல்லைங்களா? நம்ம ஹார்ட்டை துடிக்க வச்சுக்க கடவுள் தான், நம்ம பேச வைக்கிறது கடவுள் தான், அந்த உலகத்தை இயக்கிட்டு இருக்காரு. நான் அடிக்கடி யோசிப்பேன், உள்ளே காற்று போயிட்டு வெளியே வருது, என்னதான் உள்ளே நடக்குதுன்னு தெரியல. அப்போ இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காருன்றப்ப இதை விட பெரிய மகத்துவமான வேலையை அவர் செய்ய தேவையில்லை. அவர்கிட்ட போய் சீப்பாக போய் 15 ரூபா 20 ரூபாய்க்கு நம்மளே சம்பாதிக்கலாம்ல, பிச்சை எடுத்து கூட சம்பாதிக்கலாம்ல இல்லைங்களா? இந்த இப்போ டோல்கேட்டில் வரும்போது பார்த்தேன், பிச்சை எடுக்கிறான், நிறைய சம்பாதிக்கிறான், ஒரு நாளைக்கு 6000 ரூபா சம்பாதிக்கிறான். கடவுள்கிட்ட போய் பிச்சை எடுக்கிறது, ரோட்டில் பிச்சை எடுத்துலான்ற மாதிரி கடவுளுங்கிறவர் உன்னதமானவர். அவர்கிட்ட என்ன கேட்கலாம்? பிறவா நிலை கேட்கலாம், இந்த பிறப்பை பற்றி கேட்கலாம், வேறு ஏதாச்சும் பெரிய விஷயங்கள் கேட்கலாம். சின்ன அப்போ தங்க டப்பா வச்சுட்டு தகர உண்டியல் மாதிரி பிச்சை எடுத்த மாதிரி ஆயிடுற மாதிரி, யானை வச்சுட்டு தெருவில் பிச்சை எடுத்த மாதிரி ஆயிடுற மாதிரி தான் சொல்ல வேண்டியிருக்கு. எனவே இந்த கிரக இணைவுகள், அதை ஒட்டி வரக்கூடிய அதிர்ஷ்ட எண்கள், அதிர்ஷ்ட விஷயங்கள், அதிர்ஷ்ட செடிகள், அதிர்ஷ்ட மசாலாக்கள்லாம் நீங்கள் அதையுமே அதெல்லாம் பொய்ன்றதை புரிஞ்சுக்கணும். சரி, இது வந்து எமோஷன்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். எமோஷன்ஸ் அப்படின்னு வரும்போது இப்போ எல்லாருக்கிட்டையும் காசு பணம் இதெல்லாமே இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ ஒரு நிம்மதி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக இல்லை. காசு பணம் எவ்வளவோ இருந்தாலுமே அந்த ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி ஹேண்டில் பண்ண? நிம்மதிங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள். இப்போ எனக்கு எவ்வளோ வரும் தெரிஞ்சிருச்சு, அதை நான் அக்செப்ட் பண்ணிட்டேன்னா அது என்னங்கிறதும் அதான் நிம்மதி இல்லைங்களா? ஆனால் உங்களை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டுறாங்க இல்லைங்களா? எனக்கு 20,000 ரூபா சம்பளம் வருது. என்ன ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த பொண்ணு வந்து பேட்டி எடுக்கிறாங்க. எங்கள் வீட்டுக்காரர் 13,000 சம்பளம் வாங்கிட்டு வர்றாரு சார், சினிமாவுக்கு போகிறதுக்கு காசு எடுத்து வச்சிடுறேன், பிள்ளைக்கு செருப்பு வாங்குறது காசு எடுத்து வச்சிடுறேன், வீட்டில் 500 ரூபா ஆர்டி போடுறேன் பேங்க்கில், நாங்கள் கண்டிப்பாக மாதத்துக்கு 2 சினிமா போயிடுறோம். அப்படி 13,000 அழகாக ஸ்கெட்ச் போட்டு, இதை விட்டு தாண்டி போகுமா, எப்படிமா இப்படி கஷ்டப்பட்டு நடத்துறீங்க அப்படின்னா அதெல்லாம் நடத்திடுவோங்க, இதை தாண்டி போகாது, நான் இதில் வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு பைக் வாங்கி கொடுக்குறதுக்கு சேமிச்சுக்கிட்டு இருக்கேன் காசுங்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு வீடியோவை பார்த்துட்டு இது மாதிரி ட்ரை பண்ணால் இது வந்து ஹாப்பிக்கு வழிவகுக்கும் இல்லைங்களா? இதை வச்சுக்கிட்டு நம்ம 15,000 ரூபா சம்பளம் வாங்கி வச்சுக்கிட்டு 1.25 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவனுடைய திட்டத்தை வந்து என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அப்போ உங்களுக்கு வந்து வாகன யோகம் இல்லைன்னு ஒரு ஜோசிக்காரன் சொல்கிறான், வீடு கட்டக்கூடிய யோகம் இல்லைங்கிறான். அப்போ நீங்களா போய் என்ன செஞ்சுக்கிறீங்க, போய் மாட்டிக்கிறீங்க. இன்னொரு விஷயம், கடன் கொடுத்து மாட்டிக்கிறாங்க. அப்போ செவ்வாய் ஜாதத்தில் பலமாக இருக்கா, செவ்வாய் வக்கரமோ செவ்வாய் பருவம் செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தா கூட கடன் வாங்கவே வாங்காதீங்க. அப்படி கடன் வாங்குறதுக்கு போல இப்போ என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், எப்படி சார் பண்ணலான்னு. நீங்கள் கார் வாங்குறீங்கன்னா காருக்கு எத்தனை வருஷம் லோன் கட்டுறீங்க? 5 வருஷம் கட்டுறீங்க. 5 வருஷம் கழிச்சு கார் வாங்கு, அந்த லோனை இப்போ இருந்தே கட்ட ஆரம்பி, பேங்க்கில் கட்ட ஆரம்பி. உனக்கு திடீர்னு அர்ஜென்ட் காசு வந்தால் அந்த காசு எடுத்துக்கலாம். ஆனால் 5 வருஷம் நீ கஷ்டப்பட்டு சேமிச்சிட்டேன்னா அந்த பேங்க்கில் காசு இருக்கணும், அந்த காசை வச்சு கார் வாங்கு. அவ்வளோதானே தவிர நீ எங்கேயாச்சும் கொண்டு போய் கடனில் மாட்டிட்டா நிம்மதி இருக்காது. அப்போ உன்னுடைய நிம்மதி இழப்புக்கு உன்னுடைய ஆசை தான் காரணம். அப்போ ஆசை என்ன ஆசையில் மாட்டிக்கணும்னு சொல்லி ஜாதகம் சொல்லுது. அப்போ அந்த ஆசையை குறைச்சிக்க. இப்போ சுக்கிரன் பலமாக இருக்குது, குடும்ப வாழ்க்கை சரியில்லை, எதுக்கு 23 வயசுலேயே போராடுற, பரிகாரம் பண்ணுற? 29 வயசுக்கு மேலே கல்யாணம் ஆக போகுது, ரிலாக்ஸாக விட்டு வேறு வேலையை பாரு, வந்த வரைக்கும் சந்தோஷம், வந்தால் ஏற்றுக்கலாம், வராட்டினா கொஞ்சம் நாள் தள்ளி போகட்டும், அப்பாவுக்கு அப்படி தான் நடந்துச்சு, மாமாவுக்கு அப்படி தான் நடந்துன்னு சொல்லி நீங்களாவே மனசை தேத்திக்கிட்டு இதுதான் விதி அப்படின்னு நினச்சிட்டு அப்போ முன்னோர்கள் அப்படி தான் வாழ்ந்தாங்க, இதுதான் பிராப்தம். அப்போ கார்ல் மார்க்ஸ் அவருடைய புத்தகத்தில் எழுதிக்கிறார், இது வந்து இந்த சிந்தனையை வந்து அழிக்கப்படணும்னு எழுதிக்கிறார். அவனவன் எல்லாம் இறைவனுடைய பிராப்தம் நினச்சிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், இதுதான் வந்து தொழிலாளர்களுடைய புதைகுழி, அவனை ஃபுல்லாக அடித்து எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு மாற்றணும்னு சொல்கிறாரு. அந்த சிந்தனையை வந்து மாற்றுறது சில இடங்கள் நல்லது தான், ஆனால் சில இடங்கள் என்ன ஆயிடுதுன்னா தீமையாயிருது இல்லையா? அப்போ எல்லாமே என்ன பண்ணுறான், ஃபஸ்ட்டு வேலைக்கு போகிறப்ப ஃபஸ்ட் நாள் என்ன செய்கிறான், ஏன்னா நானும் எம்ப்ளாயர் இருந்தனால பேசுகிறேன் ஓகேங்களா, ஃபஸ்ட் நாள் வேலைக்கு போகிறப்ப வேலை கிடைச்சா போதுங்க, 800 ரூபா சம்பளமா 700 ரூபா கொடுங்க வரேங்கிறான். 10 வருஷம் வேலை பார்த்ததுக்கப்புறமா 700 கோடி ரூபா லாபம் வந்திருக்குது சரிங்களா, அதில் 20% தொழிலாளி கொடுன்னு கேட்குறோம் இல்லைங்களா? இந்த ஆசைகள்லாம் வர்றதுக்கு காரணம் நம்ம ஆசைப்பட்டு அது செய்யுது. அந்த ஆசையை நிறுத்தணும். நம்மளுக்கு எது வழியாக தொந்தரவு வருதோ அந்த தொந்தரவை நிறுத்தணும். அப்போ குரு செவ்வாய் சேர்ந்துருக்குன்னா வழக்கு வரும். அப்போ நீங்களாக கொண்டு போய் வாலண்டரியாக வழக்கில் மாட்டக்கூடாது. அப்போ இந்த வாழ்க்கை இப்படி தான் போகுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த வாழ்க்கை அப்படி தான் போக போகுதுன்றதை ஏற்றுக்கிட்டு அதை வாழ்ந்துட்டாலே நிம்மதி. ஒன்று இதை ஆப்போசிட் பண்ணி எதையுமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபேஸ் பண்ணுங்கிறாங்க. நீங்கள் என்ன செய்யறீங்கன்னா எஸ்கேப் ஆகுறீங்க. இப்போ பரிகாரம் ஷார்ட்கட்ல வந்து எப்படி சால்வ் பண்ணலாம்னு தான் யோசிக்கிறாங்க. சால்வ் பண்ணவே முடியாதுங்க. கிருஷ்ணமூர்த்தி ஜிகே என்ன சொல்றாரு, ஜித்து கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்றாருன்னா, இந்த வாழ்க்கையில உங்களால் எதையுமே சரி செய்ய முடியாதுங்கிறார், நோய் தொடங்கி சிக்கல் வரைக்கும். அப்போ ஒரு மனைவியுடன் இருக்கக்கூடிய சிக்கலை எப்படி பேசி தீர்க்க முடியும்? பேசுறதுனால தானே சிக்கலே. ஒன்று மனைவியை தீர்த்தரணும் இல்லைங்களா, மனைவியினுடைய உறவை தீர்த்தரணும், இல்லைன்னா அந்த சம்சார பந்தத்தையே தீர்த்தரணும். அப்படி இல்லாட்டினா சம்சார பந்தத்தோட அந்த சிக்கலும் இருக்கும், அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? பக்கத்தில் ஒரு மனைவி இருந்தால் அது பொம்மையா, அது அவங்களுக்குன்னு ஒரு உணர்வு இருக்குது, எல்லா எமோஷன் இருக்குது. அப்போ நம்ம ஒரு 2 வார்த்தை பேசுனா அவங்க 2 வார்த்தை பேசுவாங்க. ஒன்று ஏற்றுக்கிட்டா வாழ்ந்து கல்யாணம் பண்ணிக்க, இல்லைன்னா என்ன செய்கிற கட்டப்புறமச்சாரியாக வாழ்ந்துக்கன்னு சொல்கிறாரு. இதே மாதிரி தான் எல்லா பிரச்சனையுமே. பணம்னு ஒன்று இருந்தால் அது வழியாக தொந்தரவு வரும். ஒன்று பணத்து மேலே ஆசைப்படாது, பணத்து மேலே ஆசைப்பட்டால் தொந்தரவை ஏற்றுக்க, ஃபேஸ் பண்ணிக்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ரியல் லைஃபுக்கு வந்து ஃபேஸ் பண்ணுங்கிறாங்க. நம்மளுக்கு எல்லாம் எஸ்கேப் ஆகுறாங்க. ஒரு கடன் வாங்குறாங்க, கடன் வாங்கினா என்ன செய்யணும்,
கட்டணும். அதுக்கு எதுக்கு பரிகாரம் பண்ணுற? அப்போ கடன் வாங்குற முன்னாடி பரிகாரம் பண்ணியிருக்கணுமா இல்லையா? இல்லைங்களா? அப்போ கடன் வாங்குற முன்னாடி இனிச்சிச்சு. அப்போ கடன்னா என்னன்னா தற்காலிகமாக வாங்கப்படக்கூடிய ஒரு சந்தோஷம். அப்போ அந்த சந்தோஷத்தை என்ன செய்யணும்? நம்ம திருப்பி நம்மளுக்கு சந்தோஷத்தை எப்படி திருப்பி கொடுக்க முடியும்? அடுத்தவனுக்கு கொடுக்க முடியாது. அதுதான் நம்மளுக்கு பிரச்சனை. அப்போ என்னன்னா எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணணும். இதுதான் ரியாலிட்டி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இது ஜாதகம் என்ன செய்யுது, ஜோசிக்காரங்க என்ன செய்கிறாங்கன்னா அவங்களோட லைஃப் இப்படி தான் போகும்னு சொல்கிறாங்க. அப்போ இதை என்ன செய்யணும்னா ஏற்றுக்கணும். அப்போ சில விஷயங்கள் ஏற்றுக்க தான் முடியாது. நம்ம ஆசைப்பட்டு ஒரு குடும்பத்தை வடிவமைக்கிறோம். அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனை வருன்றதுனா நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இருந்தாலும் காலம் அதை செய்யத்தான் செய்யும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டு வந்தால் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராகவும் நம்ம இருந்துக்கணும். அப்போ உங்களுக்கு இதில் காதலில் பிரச்சனை வரும் அப்படின்னா காதலில் பிரச்சனை வரும், கடனில் பிரச்சனை வரும்னா கடனில் பிரச்சனை வரும். அது நீங்கள் வந்தால் என்ன பண்ணுறன்றதை பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் செய்யுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அப்போ செய்யாதீங்க அப்படின்னா உங்களால் முடியாது. ஏன்னா விதி அது செய்ய வைக்கும். ஆனால் அது நடந்துருன்றதையும் ஏற்றுக்கணும் அப்படின்றது. அப்போ என்னென்னா அக்செப்டன்ஸை தவிர வேறு எதுவுமே நிம்மதி கிடைக்காது. இதுக்கு தனியாக மந்திரங்கள் எதுவுமே கிடையாது. ஏன்னா எந்த மந்திரமுமே எல்லா மந்திரமுமே எதுக்கு சொல்லிக்கிறாங்க அப்படின்னா நம்ம இரவான் நிலை அடைகிறதுக்கு தான் சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? பிறவான் நிலையோ அல்லது இரவான் நிலையோ அடைகிறதுக்கு தான். மீதி இந்த காசு பணத்துக்குலாம் எந்த சித்தரும் மந்திரம் சொல்லலை. எந்த சித்தரும் அதுக்காக கோயில் கட்டவும் இல்லை. எந்த சித்தரும் உங்களுக்கு வழி சொல்ல போகிறதும் இல்லை. ஏன்னா சித்தரே எல்லாத்தையும் விட்டு ஓடி போய் காட்டுக்குள்ள உட்காந்துருக்கான். அந்த ஆளை கூட்டு வச்சுட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுன்னு விளக்கத்தினா அந்த ஆள் என்ன செய்வார்ன்ற மாதிரி இது தவறான புரிதல்கள். இது மாதிரி எதையுமே நீங்கள் குழப்பி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிம்மதி போயிடும். ஓகே, இந்த கிரக இணைவுகள் வந்து எல்லா விஷயத்துக்குமே வந்து பொருந்தும் இல்லைங்களா? அதே மாதிரி இப்போ வேலை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குமே அது பொருந்தும் இல்லையா? இப்போ வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டா இப்போ கவர்மெண்ட் ஜாபே எடுத்துக்கலாம். அதுலேயுமே வந்து நிறைய ஹையர் அஃபிஷியல் போஸ்டிங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா குறிப்பிட்ட கிரக இணைவு, சிவராஜ் யோகம் இருக்குல்ல, குரு சூரியன் இணைவு, குரு சனி இணைவு. அப்போ குரு சனி இணைவு வந்து சில நேரத்தில் வந்து ஒரு வேலை தொடர்ந்து செய்ய விடாமல் பண்ணும். ஆனால் அந்த இணைவு தான் வந்து வேலைக்கும் தேவைப்படுது. இப்போ உதாரணத்துக்கு நான் முந்தானத்து கூட கிளாஸில் சொல்லி கொடுத்துருந்தேன். ஒரு ஜாதகத்தில் சூரியனுடன் சேர்ந்த கிரகம் ஏதாச்சும் ஒன்று வக்ரமாயிருக்குன்னு வைங்களேன், அதனால் பரிவர்த்தனையாக இருக்குன்னா அது வந்து அரசு உத்தியோகத்துக்கு வழிவகுக்கும். இப்போ நம்ம அண்ணாமலை இருக்கு, இப்போ வந்து வேலையும் கிடைச்சிரும், ஹெல்த் இஷ்யூஸும் வரும் அப்படின்னு கண்டிப்பாக வரும். வேலை கிடைச்சிரும், ஹெல்த் இஷ்யூவும் குடும்ப பிரச்சனையும் வரும். அதனால நான் சொல்கிறது நீங்கள் வேலை கிடைக்கிறதுக்கு சொல்கிறப்ப இப்போ இருக்கிற அப்போ ஒரு பெரிய போஸ்டிங்கில் ஒருத்தர் ஐபிஎஸ் இருந்தார். அவர் வேலை இப்போ ரிசைன் பண்ணிட்டு வேலைக்கு இது பண்ணிட்டார், வேறு எதுக்கு பண்ணிட்டார், பாலிட்டிக்ஸ் பண்ணிட்டார். அவருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனுடன் புதன் வக்ரமாய் சேர்ந்திருக்கும். இப்போ பெரிய பெரிய ஆளுகளோட ஜாதகம் பார்த்தீங்கன்னா வேலையை திடீர்னு விட்டுட்டு வெளியே வராங்க இல்லைங்களா? இவனோட ஜாதகம் சூரியனுடன் வக்ரமான பரிவர்த்தனை கிரகம் சேர்ந்திருக்கும். அப்போ அது கொடுத்துட்டு ஆனால் பிடிங்கிரும். இப்போ வேலை வந்து வேண்டான்னு சொல்லி ஹெல்த் சரியா இருக்கு, அந்த மாதிரி காம்பினேஷன்ஸும் இருக்கா? எல்லாமே தாங்க. வேலையை விடுறதுக்கு ஒரே ஒரு காம்பினேஷன் சனியுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை அல்லது சூரியனுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை இருந்தால் அவங்க வேலையை விட்டுருவாங்க. செவ்வாயோட சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து திடீர்னு நோயால் பாதிக்கப்படுவாங்க. அப்போ இந்த காம்பினேஷனை பார்க்கணும். அப்போ கூட சேர்ந்திருக்கக்கூடிய கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனையாக இருந்தால் கண்டிப்பாக அது நல்ல இணைவாக இருந்தால் கூட அது கெடுத்துட்டு தான் விட போகுது. இப்போ வேலை அப்படிங்கிறப்போ எதா இருந்தாலும் சரி, பிரைவேட் ஜாப்ஸ் எதா இருந்தாலும் நிலையா இருக்க முடியும். ஓகே ஓகே ஓகே. சொந்த தொழில் பண்ணால் கூட அதுலேயும் ஒரு ஆசிலேஷன் மைண்ட் விட்டுட்டு ஓடி போயிடலான்ற சிந்தனை இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி கிரக இணைவுகள் எல்லாம் வேற எந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து நீங்கள் பார்ப்பீங்க பர்சனலாக? நான் எல்லாத்தையும் பேசுகிறப்ப அவங்க வந்து திடீர்னு ஒருத்தங்க கேட்குறாங்க. நேற்று கூட ஒரு பொண்ணு கேட்டுச்சு, நான் வந்து டிஎன்பிசியும் குரூப் ஒன்றும் எழுதிக்கிட்டு இருக்கேன், குரூப் ஒன்றும் யூபிஎஸ்சியும் எழுதிக்கிட்டு இருக்கேன், ப்ரிலிமினரி முடிஞ்சு, மெயின்ஸ் முடிஞ்சு, மோக் இன்டர்வியூ வரைக்கும் வந்துட்டேன் அப்படிங்கிற அந்த பொண்ணு ஜாதத்தில் சூரியனுடன் சேர்ந்த கிரகம் வக்ரம் பரிவர்த்தனையாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டேன். ஆனால் அந்த வேலை திருப்பி ஒரு நாள் போயிடும் உனக்கு. அது என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம்மா அப்படி தான் இருக்குது, நீ பிளானாக இருந்துக்க இப்பயே. அப்போ நீ இப்பயே வந்து என்ன செய்யறேன்னா ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஒன்று சைடில் ஸ்டார்ட் பண்ணியோ இல்லைனா அதுக்கு ஐடியா வச்சுக்க. கண்டிப்பாக அந்த வேலையை நீயா விட்டுருவேன். ஒன்றும் அவங்களா விட சொல்லுவாங்க, நீயாவே விட்டுருவேன். இது ஒரு நாள் நடக்கும். அது என்ன அப்போ எப்படி சார் நடக்கும்னா அது எனக்கு கற்பனை பண்ண தெரியல. ஆனால் கொஞ்சம் வேலை போகுன்றது தெரியுது எனக்கு ஜாதத்தில். அப்படி தான் ஏதாவது நான் ஒன்றும் கடவுள் இல்லைல்ல, நான் சில கால்குலேஷன் எடுக்கிறேன். அந்த கால்குலேஷன் முழுமை பெறாத கால்குலேஷனாக தான் நம்மளுக்கு கிடைக்குது. ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே எதுக்காக பிறந்தோன்னே தெரியல. அப்போ எல்லாமே ஒரு ஒரு கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ஃப்ளோ மாதிரி கிடைக்குது. அந்த ஃப்ளோ எடுத்து வச்சு தான் ஓட்டுறோம் ஜோசியத்தில். எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபுல்ஃபில்னஸாகவே எந்த ரூலுமே இல்லை. அப்போ இது வந்து நடக்குது. அப்போ இது எத்தனாம் தேதி நடக்கும்ன்றதை கண்டுபிடிக்க முடியல. சரிங்களா? இப்போ என்கிட்ட கிளாஸ் படிக்கிறவங்க கேட்பாங்க, சார் நீங்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லி தரீங்க, இதுக்கு டைம் ஃப்ரேம் வந்து ஒரு 6 மாதம் ஃப்ரேம் சொல்கிறீங்க, இது எப்போ சார் நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் திருக்கணித பஞ்சாங்கத்துக்குமே 1.5 வருஷம் கேப் இருக்குது. திருக்கணிதத்துக்குள்ளேயே வந்து மொத்தம் 16 வகையான பஞ்சாங்க கணிதங்கள் இருக்குது. அதுக்குள்ளேயே இப்போ பாவா முறைகள் வேறு இருக்குது, அப்புறமா அயனாம்சம் வேறு இருக்குது. அப்போ கிரக நிலைகளே ஃபிக்ஸடாக இல்லை இல்லைங்களா? அதுக்குள்ளேயே ஆசோலேஷன் இருக்குது. அப்போ எது நிலையான கணிதம்னே தெரியாமல் நான் என்ன பண்ணுறேன். அப்போ வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி எடுத்துட்டோம்னா என்னை விட 24 டிகிரி முன்னால் போயிட்டு இருக்கு பிளானட். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அவன் மேசத்தில் போயிட்டு இருக்கு சனி. இப்போ நம்மளுக்கு இப்போ தான் மீனத்துலேருந்து வக்ரமாகுது, அவனுக்கு மேசத்தில் போயிட்டு இருக்கு சனி. வாக்கிய பஞ்சாங்கத்தில் இப்போ தான் கும்பத்திலே இருக்குது இல்லைங்களா? அப்போ இந்த இடத்துல நான் எப்படி பலன் சொல்கிறதுனா, இது வந்து ஒரு முழுமை பெறாத அல்லது முழுமை பண்ண முடியாத ஒரு ஏன்னா ஜாதகத்தில் வாழ்க்கைங்கிறது முழுமை அடையாதது, கண்டுபிடிக்கவே முடியாது. அப்போ இதில்
கிடைச்ச வரைக்கும் வச்சு புரிஞ்சுக்கிறோம். அப்போ கிரக இணைவுகளை வச்சு யோகங்களை புரிஞ்சுக்கலாம். யோகம்ங்கிறது வந்து இணைவுகள் தானே தவிர அதிர்ஷ்டங்கள் கிடையாது. இதை வச்சு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டங்கள் அதெல்லாம் தப்பு. இது வழியாக வரக்கூடிய பிரச்சனைகளையும் சொல்லலாம், நன்மைகளையும் புரிஞ்சுக்கலாம். ஆனால் இது எல்லாமே வந்து ஒரு ஃபுல்ஃபில்லாக கொடுக்குறதுங்கிறது வந்து நடக்கிறப்ப தான் உங்களுக்கும் புரியும், எனக்கும் புரியும். இப்போ ஜாப்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். கிரக இணைவுகளில் வந்து நன்மைகள் தீமைகள் ரெண்டுமே பேசிகிட்டு இருக்கோம். ஒரு சிலர்லாம் வந்து மல்டிபிள் ஜாப்ஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்னஸே இருக்கட்டும், மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து அதை சக்ஸஸ் பண்ணுறாங்க, ஒரு சிலர் வந்து ஃபெயிலியரில் போகிறாங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கும் உண்டான கிரக இணைவுகள் வந்து எப்படி இருக்கும்? ஒரு ஜாதகத்தில் சனியோட நிறைய கிரகங்கள் சேர்ந்துருந்தா அவங்க நிறைய தொழில் செய்வாங்க. சிம்பிள். சனிங்கிறது ஜீவனக்காரகன். சனியோட நிறைய கிரகங்கள் சேர்ந்துருக்குது. அல்லது சனிக்கு 1, 5 போல நிறைய கிரகங்கள் இருக்குது. 1ல் 1 கிரகம் இருக்குது, 5ல் 2 கிரகம் இருக்குது, 7ல் 2 கிரகம் இருக்குது, 9ல் 2 கிரகம் இருக்குன்னா இவர் நிறைய தொழில் பண்ணுவார். அதே ஜாதத்தில் சனி வக்ரமாக ஆயிடுச்சுன்னா இவர் 35 வயசுக்கு மேலே 2-3 வகையில் வருமானங்கள் பெறுவார்ன்றது விதி. அப்போ இதுதான் லாஜிக். அப்போ இவர் வந்து தோற்று போவாரான்னா செவ்வாய் வக்ரம் பரிவர்த்தனை தான் தோற்று போவார், கடன்னாலும் தோற்று போவார். சனியோட சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை வேலை விட்டு தோற்று போவார். அப்போ இது மாதிரி இடங்கள் என்ன செய்யணும்னா நீங்கள் காசு வர சேமிச்சு வச்சுட்டே இருக்கணும். ரொம்ப டூம்னு செலவு பண்ணால் மாட்டிக்குவீங்கன்னு புரிஞ்சுக்கணும். அப்போ ஏன்னா இப்போ ஒரு சிலர்லாம் வந்து இப்போ சொத்தெல்லாம் வாங்குவாங்க, சேர்த்து வச்சு வைப்பாங்க. ஒரு சில காலகட்டத்தில் ஏதாச்சும் பிஸ்னஸில் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அது வந்து லாஸ் பண்ணக்கூடிய ஒரு ஜாதகத்தில் புதன் வக்ரமாக இருந்தா அல்லது புதன் பரிவர்த்தனையாக இருந்தால், புதன் சந்தியாக இருந்தால் அவங்க பேரில் லேண்ட் டாக்குமெண்ட் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அந்த லேண்டை வித்தே தீர்வாங்கன்றது விதி. அப்போ என்னன்னா அவங்க குடும்பத்தில் வேற யார் பேர்லையாச்சும் எழுதிக்கிங்கன்னு சொல்கிறேன். அப்படி 2 பேர் பேர்ல இருக்கும். நிறைய பேர் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா மனைவி பேர்லேயும் புதன் வக்ரம் இருக்கும், இவருக்கு புதன் விளிம்பு இருக்கும், பொண்ணு பிறக்கும், பொண்ணுக்கும் புதன் சந்தியில் பிறந்திருக்கும். அப்போ மொத்தமும் ஜோலி முடிஞ்சிடும் தான். அப்போ என்னன்னா இவங்க குடும்பத்தில் இப்படி தான் பிரச்சனையாக போகுதுன்னு அர்த்தம். நிறைய பேருக்கு குழந்தையே இல்லாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் புதன் வக்ரம் இருக்கும். அந்த சொத்து யாரோ ஆட்டை போட போகிறாங்க. அப்போ ஆக மொத்தத்தில் புதன் வக்ரம் புதன் பரிவர்த்தனை இருக்கிறவங்க லேண்டையும் வாங்கி வச்சுட்டு ஒரு பிஸ்னஸ் கடன் வாங்கினீங்கன்னா அந்த கடனுக்காக அந்த லேண்டை வைக்க போகிறீங்க ஃபியூச்சர்லன்னு அர்த்தம். அப்போ இதை புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம செய்யணும். இப்போ எந்த விஷயமா இருந்தாலுமே அது வந்து பிளான் பண்ணி தான் செய்யணும் இல்லைங்களா? இப்போ வந்து சொத்து வந்து நீடிச்சிருக்கணும், இல்லை நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு அது போய் சேரணும் அப்படின்னா அதுக்குண்டான அமைப்பு ஏதாவது இருக்கா? புதன் வக்ரம் பரிவர்த்தனை ஆகாமையோ புதன் ராகுக்கு இதோட இணையாமல் இருந்தாலும் மேக்ஸிமம் பிரச்சனை வரதில்லை. அவங்க அழகாக கொண்டு போய் சேர்த்துடுறாங்கன்றதை புரிஞ்சுக்கணும். அதுவும் இல்லாமல் குழந்தை ஜாதத்துலையுமே சனி வந்து ரொம்ப டேமேஜ் ஆகக்கூடாது. சனி வக்ரம் பரிவர்த்தனையான கிரகங்களோட சேர்றது அப்படிலாம் இருந்துச்சுன்னா அந்த பொண்ணு அந்த குழந்தைக்கு அந்த லேண்டுக்கு கிடைக்காம போகுது. அப்படி எதுவும் இல்லாத போது இந்த லேண்டுகள் பக்காவாக போய் சேர்ந்துருது. ஓகே. இப்போ வில்லங்கமான சொத்து பிரச்சனைகள்லாம் வந்து நிறைய பேர் சந்திக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே புதன் தான் காரணம். அப்போ செவ்வாய் தான் பூமிக்காரங்கன்னு சொல்றாங்க. ஒரு காலத்துல செவ்வாய் அடிச்சு பிடுங்கிறதுனால செவ்வாய் சொல்லலாம். இப்போ வந்து டாக்குமெண்ட் போட்டு தானே செய்யாம புதன் தான் காரணம். இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணும்பொழுது இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படிங்கும்போது அவங்க எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனா கடன் கட்டுற நிலைமை அவங்களுக்கு போய் சேரும். பிராப்தம் தான், விதி தானே. ஒரு ஜாதத்துல செவ்வாய் இருந்தால் கடன் கட்டணும். ஒரு ஜாதத்துல குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனையா இருக்குது. இந்த மாதிரி குரு செவ்வாய் பரிவர்த்தனை, குருவோட சேர்ந்த கிரகங்க செவ்வாய் வந்து பரிவர்த்தனை, இது மாதிரி ஆச்சுன்னா குரு செவ்வாய் காம்பினேஷன் ஆச்சுன்னா அல்லது சூரியன் செவ்வாய் காம்பினேஷன் ஆச்சுன்னா அப்பாவுடைய கடனை இவர் கட்டுற மாதிரி வரும், காரகங்கள் வரும். ஓகே. இது வந்து இந்த கடன் மட்டும் இல்லாமல் எல்லா விஷயத்துலையும் அது நடக்கும். இல்லை, அவரால் ஏதோ தொந்தரவு மாட்டிக்குவார் இவர். அப்போ பொதுவாகவே வந்து ஒரு ஜாதக சூரியனும் செவ்வாயும் பரிவர்த்தனை ஆகுதுன்னா இவர் கடனில் மாட்டிக்கொள்ள போகிறார். யாருனாலும் அப்பானால அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஸோ கிரக இணைவுகள் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ கிரக இணைவுகள்னால நன்மையும் நடக்கும், தீமைகளும் நடக்கும். அது வந்து ஹேண்டில் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலை சந்திக்கலாம் சார். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.